திருப்பூரில் ஆசிரியை வீட்டில் 33 சவரன் நகை கொள்ளையடித்த சம்பவத்தில் போலி பத்திரிகையாளர் உள்ளிட்ட 3 சிக்கியுள்ளனர். கேஸ் சிலிண்டர் விநியோகிப்பது போல் ஒருவர் பகலில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட இரவில் பிரஸ்டிக்கர் ஒட்டிய பைக்கில் சென்று போலி பத்திரிகையாளர் கைவரிசை காட்டி வந்துள்ளார். கொள்ளை பணத்தில் திருப்பூரில் பங்களா வாங்கிய போலி பத்திரிகையாளர் உள்ளிட்ட கும்பல் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பெருந்தொளவு பகுதியில் பெங்களூருவைச் சேர்ந்த சாஜன் தாமஸ், அவருடைய மனைவி சுனி சாஜன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். சாஜன் தாமஸ் தனியார் நிறுவனத்திலும் அவரது மனைவி ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த 26ஆம் தேதி இருவரும் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் படுக்கை அறையின் கதவையும் உடைத்துள்ளனர். பின்னர் உள்ளே இருந்த பீரோவை உடைத்து 33 சவர நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மாலை பணி முடிந்து வீடு வந்த இருவரும் நகை மற்றும் பணம் கொள்ளை போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது திருநெல்வேலியைச் சேர்ந்த சங்கர், முத்துப்பாண்டி மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் திருப்பூர் அருகே பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சங்கர் தனது இருசக்கர வாகனத்தில் பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு போலி பத்திரிகையாளராக வலம் வந்தது தெரிய வந்தது. சில வருடங்களுக்கு முன்பு இவர்கள் 3 பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் இருந்தபோது 3க்கும் பழக்கம் ஏற்பட்டதும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்த நகைகளை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. மணிமாறன் முன்பு கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்பவராக பணிபுரிந்து வந்துள்ளார். அதனால் இருசக்கர வாகனத்தில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்வது போல் சென்று வீடுகளை நோட்டமிட்டு பூட்டியிருக்கும் வீடுகள் குறித்து சங்கர் மற்றும் முத்துப்பாண்டிக்கு தகவல் கொடுத்துள்ளார். அந்த தகவலை வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கு சென்று வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டுவதை வழக்கமாக வைத்திருந்தது தெரிய வந்தது. கொள்ளையடித்த பணத்தில் சங்கர் ஐயம்பாளையத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வீடு ஒன்று வாங்கியுள்ளதும் தெரிய வந்தது. சங்கர் மீது 18 திருட்டு வழக்குகளும் மற்ற 2 மீதும் பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 29 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.